அதுக்கப்புறமா அவருடைய நண்பர் இப்ராஹிம் ராவுத்தோட சென்னைக்கு வந்து திரைப்படங்களை நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ஸ்டுடியோ இப்போ வரைக்கும் மதுரையில் அதே இடத்துல அதே பேரில் தாங்க ஆசி தம்பி நடத்திட்டு வராரு. இப்போ அவருக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா 73 இருக்கு. கேப்டன் அவர் எடுத்த பழைய ஸ்டில்களை இன்னும் அவர் ஸ்டுடியோவிலேயே பத்திரமா வச்சிருக்காரு. அதே மாதிரி மதுரையில் இருந்த திரைப்பட விநியோக நிறுவனமான சேனா ஃபிலிம்ஸ் கம்பெனியும் கேப்டன் நண்பர்களோட போகிற ஒரு இடமா இருந்துச்சு. அந்த சேனா ஃபிலிம்ஸோட உரிமையாளர் கேப்டனுடைய செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனிச்சாரு. ஒரு நாள் அவர் கேப்டன் கிட்ட உங்களுக்கு படத்தில் நடிக்க ஆர்வம் இருக்கான்னு கேட்டிருக்காரு. அது வரைக்கும் கேப்டனுக்கு சினிமா மேலே தான் ஆர்வம் இருந்ததே தவிர நடிகன் ஆகணுங்கிற எண்ணம் கிடையாது. இப்போ இவர் இப்படி கேட்டதும் கேப்டனுக்கும் உள்ளுக்குள்ள ஆசை வர ஆரம்பிச்சிருக்கு. கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸும் அவர் படத்தை பற்றி பேசுகிறத பார்த்துட்டு நீ எல்லாம் சினிமாவில் நடித்தா சூப்பராக இருக்கும்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சினிமாவில் நடிக்கணும்னா விதவிதமான ஸ்கில்ஸ் எடுக்கணும்னு சொல்லி சேனா